சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க அவனால. கண்டிப்பா வருவாடா. ஏன்னா போன்ல பேசும்போதே அந்த வாய்ஸ்லயே உடனே உங்களை பார்க்கணும் பேசணும்ன்ற ஆர்வமும் அன்பும் தெரிஞ்சது. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. நீ எப்படின்னா போ. என்கிட்ட வந்து யாராவது எதனா கேட்டாங்கன்னா எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் விலகிடுவேன். ரொம்ப நல்லதா போச்சு. நான் போயிட்டு வரேன், நீ இங்கே. மாப்பிள்ள நீ மாடிக்கு போடி. போ போ. நீ வரத்துக்குள்ள உன் ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சிப்பேன். நீ திரும்ப வந்ததும் உனக்கு திருவிழா தாண்டியே. தவசி புள்ள சாப்பாடு எப்படி இருந்துச்சு? தவசி புள்ள அசத்திட்டாம்ல. அச்சது வேணாண்டாம வவுத்துக்கு வெளுத்து கட்டிட்டோம்ல. அப்பா நம்ம நினைச்சதை விட கல்யாணம் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்குல்லப்பா. எல்லாம் சேதுபதியோட செல்வாக்குமா. அவனுக்காக தான் ஊரே ஒன்னா வந்து நிக்குது. நல்ல வேலைப்பா. நம்ம பயந்தோம்ல, அது மாதிரி எதுவும் நடக்கல. எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. நாளைக்கு தாலி கட்டுற வரைக்கும் இதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணுமா? அப்பா நீங்க எதையும் நினைச்சு வரி பண்ணாதீங்கப்பா. இனி எதுவும் வராது. அண்ணன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். என்னலே சிதம்பரம் மருமக என்ன சொல்லுதா? இந்த ஏற்பாடெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றா. நான் சென்னையிலேயே கல்யாணம் வச்சிருந்தாலும் இப்படி எல்லாம் நடந்திருக்காது. இது எல்லாம் உன்னாலதான்டா. ஏ நீ இந்த ஊருக்காரந்தாரே, உனக்காகவும் தான் எல்லாரும் வந்திருக்காங்க. ஆமா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்த, மறந்து போயிட்டேன்ல. சென்னையில் உன் சொந்த பந்தம் சிநேகிதங்க அவங்களாம் எப்போ வராங்க? அவங்களாம் தங்க ஏற்பாடு செய்யணும்ல. எனக்குன்னு சொந்த பந்தம்னு யாருமே இல்லடா. எனக்கு எல்லாமே நீதான்டா. நீ என் கூட இருந்தாலே போதும்டா. என்னல நீ? அதான் ஆத்தா புண்ணியத்தில் கொண்டு சேர்த்துட்டோம்ல. இனி நாம ஒரே குடும்பம் தான்ல. சரி சரி இல்ல சிதம்பரம் கொஞ்சம் இருல வரேன். வள்ளி என்னங்க ஐயா கூப்பிட்டீங்க? நீ முதல்ல இந்த சுமையை கீழே இறக்கி வை. ஐயா அங்க பருப்பு வேக வைக்க டவரா இல்லைன்னாங்க, அதான் கொண்டு போயிட்டு இருக்கேன். அதை நீ செய்ய வேணாம், நான் வேற ஆளை பார்க்க சொல்லுதேன். உடம்புக்கு சுகம் இல்லாதவ எதுக்கு வேலை பார்க்க? நான் சொல்லுது கேளு. சுறுசுறுன்னு போய் ஒரு இடத்துல உட்காரு. என்னையா சொல்லுதீங்க? எனக்கு சுகம் இல்லையா? ஆமாமா எனக்கு எல்லாமே தெரியும். செல்லியா இங்க மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து நான் அவனை காணவே இல்லையே. என்ன முழிக்க? செல்லியா இங்க உன்னை ஆஸ்பத்திரி கூட்டு போவாம என்ன சொல்லி பார்த்துட்டு இருக்காம? இல்லங்க ஐயா, ஒண்ணு மாத்தி ஒண்ணு தடுதலையவே நடக்குன்னு அவங்க மனசுக்கு எதுவும் சரியா படல. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கோவிலே இருக்காங்க. சரி அப்ப நீ இங்கே இரு. நான் மணியை உன்னை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போக சொல்லுதேன். எனக்கு எதுக்கு ஆஸ்பத்திரி? நான் நல்லா தானே இருக்கேன். ஆறு அப்படி சொன்னா உங்ககிட்ட? நெசமாதான் சொல்லுதியா? நெசமாதான்யா. அப்ப நெஞ்சரிச்சுன்னு சொல்லி துளசி உனக்கு கஷாயம் போட்டுட்டு இருந்தாளே? துளசி அம்மா வேற யாராவது சொல்லிருப்பாவ. உங்க காதுல என் பேரு விழுந்திருக்கு. நான் நல்லா தான் இருக்கேன். இன்னும் எம்புட்டு வேலைனாலும் நான் இழுத்து போட்டு செய்வேன். வரங்கய்யா. வள்ளி அம்மாக்குப்பா, அவங்க திடீர்னு ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் கஷாயம் போடுதேன். அப்ப துளசி ஆருக்கு கஷாயம் போட்டா? என்னத்துக்கு வள்ளிக்குன்னு மாத்தி சொன்ன அவ? துளசி போய் சொல்லுதாளா? இல்ல உடம்பு நம்ம காட்டக்கூடாதுன்னு வள்ளி போய் சொல்லுதாளா? பாட்டி இந்தா கொண்டா. நீ சொன்ன மாதிரி எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு கொண்டாந்துருக்கேன். சரிம்மா, நான் குடிச்சுக்கிடுதேன். நீ போய் கல்யாணம் சொல்லிய பாரு. ஏண்டதுக்கெல்லாம் உங்க அப்பா உன்னையத்தான் தேடுவான். நீ முதல்ல கசாயத்தை குடிச்சிட்டு சரியாச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் போவேன். ஏண்டி சொன்னா கேட்க மாட்டேங்க. குடி. குடிக்க குடிக்க குடி.
ஐயோ ரொம்ப சுடுதான். சரியா ஆத்தாம கொண்டாந்துட்டேனா? இல்லம்மா, இல்லம்மா. இன்னொரு வாட்டி ஆத்தி கொண்டாட. ஐயோ வேணாம் வேணாம். இருக்கட்டும் தாயி, சூடா குடிச்சாதான் நோவுக்கு நல்லது என்ன?